Hi, NCRT, Grade 12, Chapter 14 Biomolecules புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 14.16. How do you explain the amphoterapy behavior of amino acid அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் அமீன்ஸ் குரூப் இருக்கும் அண்ட் ஆசிட் குரூப். ஒரு ஜென்ரல் அமினோ ஆசிட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? NH2, ரைட்? ஸோ இங்கே 2 எலக்ட்ரான் அண்ட் இங்கே CH, இங்கே R அண்ட் இங்கே C டபுள் பாண்ட் OH. ஸோ ஒரு ஆசிட் அண்டு ஒரு அமீன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஒரு பேஸ் போட்டேன் அப்படின்னா, இஃப் ஐம் ஆடிங் OH மைனஸ் எனி பேஸ், இந்த நேரம் இந்த ஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ காம்பனண்ட் வில் கெட்டிங் இஸ் NH2 CHR, இங்கே COO மைனஸ் வரும். ஸோ அப்போ இது ஒரு பேஸோட ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம இதை என்னென்னு கன்ஃபார்ம் பண்ணலாம்? அசிடிக் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் பேசிக் நேச்சருக்கு நம்ம ஒரு ஆசிட் ஆட் பண்ணலாம். இப்போ NH2 அண்ட் இங்கே CHR, இங்கே C டபுள் பாண்ட் OH. இப்போ நான் ஒரு ஆசிட் ஆட் பண்ணுறேன் H ப்ளஸ் அப்படின்னா, நைட்ரஜன் மேலே இருக்க லோன் பேர் ஏன்னா அமீன்ஸ் ஆர் பேசிக் இல்லையா? ஸோ அப்போ இது என்ன பண்ணிடும்? இந்த H ப்ளஸை அக்செப்ட் பண்ணிடும். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது எப்படி மாறும்? NH3 ப்ளஸ் அண்ட் CHR, இங்கே COOH இருக்கும். ஸோ இது பேசிக் நேச்சரை கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அப்போ இதில் அசிடிக் நேச்சரும் இருக்கும், பேசிக் நேச்சர் இருக்கும். அண்ட் இது நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா, எல்லா அமினோ ஆசிட்ஸ்லையுமே அசிடிக் அண்ட் பேசிக் 2 ஃபங்க்ஷனல் குரூப்புமே நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இது நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ NH2, இங்கே C டபுள் பாண்ட் O, இங்கே என்ன இருக்குது நமக்கு? சாரி, NH2, இங்கே CHR, இங்கே C டபுள் பாண்ட் OH இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்க அந்த லோன் பேர் இந்த ஹெச் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அண்ட் நமக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, NH3 ப்ளஸ் அண்டு CHR, இங்கே COO மைனஸ். ஸோ ஒரே மாலிகுல்லையே கேட்டையானும் இருக்கும், ஆனையானும் இருக்கும். அண்ட் இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்விட்டரையான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஜுட்ரையானிக் ஃபார்மில் நமக்கு இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் அந்த கொஷினுக்குரிய ஆன்சர். ஸோ அதில் 2 நேச்சரும் நமக்கு இருக்கும், ஆம்ஃபோடரி பிஹேவியர். அடுத்து பாருங்கள், வாட் ஆர் என்சைம்ஸ்? ஸோ என்சைம்ஸ் அப்படின்னா என்ன? என்சைம்ஸ் ஆர் த பயோ கேட்டலிஸ்ட். ஒரே வாரத்தில் முடிஞ்சு. பயாலஜிக்கல் ப்ராசஸில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய கேட்டலிஸ்ட் தானேன்னா என்சைம்ஸ். ஸோ தே கேட்டலைசஸ் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ். Enzymes are very specific in nature and a particular enzyme can be used for a particular substrate, and they are generally named after the name of the compound on which they act. For example, conversion of maltose to glucose requires enzyme maltase. அப்போ மால்டேஸ் நமக்கு என்ன பண்ணும்? மால்டோஸ்லேருந்து குளுக்கோஸை மாற்றுறதுக்கு. இப்போ மால்டோஸ் நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம ஃபுட்டில் இன்டேக் பண்ணுறோம். ஆனால் நம்ம பாடிக்கு எனர்ஜி சோர்ஸ் என்னது? குளுக்கோஸ் தான். ஸோ அப்போ அந்த மால்டோஸை வந்து நம்ம குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது என்ன சொல்கிறோம்? மால்டேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்சைம் தான் நமக்கு என்ன ஆகுது? மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுது, ரைட்? இதே மாதிரி நிறையா இது இருக்குது நமக்கு. இன்வெர்டேஸ் இருக்குது, சுகரை குளுக்கோஸாக மாற்றுறதுக்கு. வி ஹேவ் இன்வெர்டேஸ் அண்ட் அடுத்து ஜைமேஸ். இது எல்லாமே என்சைம்ஸோடைய பேர் தான், ரைட்? ஸோ இப்போ என்சைம்ஸ்ன்றது பயோ கேட்டலிஸ்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டீநேச்சுரேஷன் ஆன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் டீநேச்சுரேஷன்னா ப்ரோட்டீன் அதோடைய ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சரை லூஸ் பண்ணுறது தான், ரைட்டா? லைக் டெர்ஷரி, செகண்டரி எல்லாம் முடிஞ்சு ப்ரைமரி செயின் மட்டும் நமக்கு இன்டாக்டாக இருக்கும். 4 ஸ்ட்ரக்சர் இருக்கும் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும்: ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி. இல்லை குவாட்டர்னரி, டெர்ஷரி, செகண்டரி இதெல்லாமே நமக்கு நேரம் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அது டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன் டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன், globules get unfolded and helix get uncoiled, and also globular protein convert into fibrous protein, right? So the primary structure remains the same. So on the sequence, amino acid sequence same ஆ தான் இருக்கும். But secondary and tertiary structure of the protein are destroyed. So its biological activity also changes. So biological activity என்ன ஆயிரும்? சேஞ்ச் ஆயிரும், ரைட்? இதுதான் நம்ம டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ.